ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோவில் 12th November 2023யோட தீபாவளி முஹூர்த் ட்ரேடிங்கோட மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், கோல் இண்டியா, யூபிஎல், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், பிரிட்டானியா இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. அப்புறம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், கிஃப்ட் நிஃப்டி, இந்தியா விக்ஸ், கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. ஏற்கனவே நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகிறப்பவே 122 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சுது. எல்லா செக்டாருமே வந்து இன்றைக்கி க்ரீனில் தான் க்ளோஸ் ஆச்சுது. ஒன்லி வந்து 3 ஸ்டாக்ஸ் மட்டும் வந்து நெகட்டிவாக ரெட்டில் க்ளோஸ் ஆச்சுது. 47 ஸ்டாக்ஸுமே வந்து க்ரீனில் தான் நிஃப்டியில் க்ளோஸ் ஆச்சுது. வால்யூம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா முஹூர்த் ட்ரேடிங் வந்து இப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது இன்றைக்கி 6:15 PM 7:15 PM வரை தான் நடந்துச்சு. ஸோ வந்து அந்த ஒரு 1 hour தான் ட்ரேடிங் நடந்துச்சு. அதுக்குள்ளே வந்து ஒரு 14% தான் ஆவரேஜாக வரக்கூடிய வால்யூமோட 14% தான் வால்யூம் வந்து இருந்துச்சு. ஆனால் அந்த வால்யூம் வந்து லாஸ்ட் இயரில் முஹூர்த் ட்ரேடிங்கோட வால்யூமோட கம்மியாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா 45 மில்லியன் வந்து வால்யூம் இருந்துச்சு. இந்த இயரில் பார்த்திங்கன்னா 37 மில்லியன் வந்து வால்யூம் இருந்துச்சு. ஸோ ஆவரேஜாக அந்த 1 இயரோட 1 டே வால்யூமை பார்த்திங்கன்னா 256 மில்லியன். அப்புறம் சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா 354 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. சென்செக்ஸும் பார்த்திங்கன்னா 514 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சுது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் வந்து இன்றைக்கி எண்டாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா கோல் இண்டியா வந்து 331 க்ளோஸ் ஆச்சுது. 8 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. ஸோ இதுக்கு காரணம் அவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. அந்த Q2 ரிசல்ட் பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 13% வந்து ரேலி ஆகிருந்துச்சு. அதாவது இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. லாஸ்ட்டு இயரை கம்பேர் பண்ணும்போது 6,800 crore இருந்துச்சு இதோட ப்ராஃபிட்டு. அதே மாதிரி இவங்க வந்து டிவிடெண்ட் வந்து 15.25 rupees வந்து கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நல்ல Q2 ரிசல்ட்னால அது ப்ராஃபிட் வந்து 13% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால கோல் இண்டியா நல்லாவே ரேலி ஆச்சுது. அப்புறம் யூபிஎல்ல பார்த்திங்கன்னா 8 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. அதுக்கு காரணம் அது வந்து 52 வீக் வந்து லோ கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் அதுவும் கொஞ்சம் ரேலி ஆகிருக்குது. இன்ஃபோசிஸை பார்த்திங்கன்னா 19 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக டேஸ்லேயே வந்து அவங்களோட Q2 ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து அவங்க கைடன்ஸ் வந்து கட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இப்போ ரெவன்யூ கைடன்ஸை அதுக்கப்புறமே விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப லோவாக இருந்துச்சு ரீசெண்ட் டேஸில். அதனால் அதுவும் கொஞ்சம் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்தோம் அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தமே 3 ஸ்டாக்கு தான் விழுந்துருந்துச்சு. அந்த 3 ஸ்டாக்கு தான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், பஜாஜ் ஃபின்சர், அப்புறம் பிரிட்டானியா. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்தோம் அப்படின்னா இதோட Q2 ரிசல்ட் வந்து நல்லாவே வந்துருந்துச்சு. அதனால் இது பார்த்திங்கன்னா நல்லா ரேலி ஆகி 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ஸோ சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் போயிருக்குது. அப்புறம் பஜாஜ் ஃபின்சர்வை பார்த்தோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்டுக்கு அப்புறமே வந்து பஜாஜ் ஃபின்சர் வந்து ஆல்ரெடி ஓவர் பாட், அப்புறம் ஓவர் வேல்யூடு இந்த மாதிரி விஷயங்கள்னால அது கொஞ்சம் நாளாகவே ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரிசல்ட் நல்லா தான் வந்துருச்சு. ஸ்டில் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சமாக விழுந்துட்டு இருந்துச்சு. ஒரு இடையில ஒரு 2 நாள் ரேலி ஆனது இப்போ அது ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து பிரிட்டானியா பார்த்தோம் அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து இதுவும் Q2 ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. ஸோ 1 வீக்காக நல்லா ரேலி ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அப்புறம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னா 13 நவம்பரில் எண்ட் ஆகிற சீரிஸ் வந்து 53 பாயிண்ட்ஸும், 28 டிசம்பரில் எண்ட் ஆகிற சீரிஸ் வந்து 53 பாயிண்ட்ஸும், ஜனவரி 25 எண்ட் ஆகிற சீரிஸ் வந்து 46 பாயிண்ட்ஸும் ரேலியாக இருந்துச்சு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 51 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ மண்டேயில் வந்து நம்ம கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகம். பட் ஒரே டேயில் வந்து இது 1 ஹவரில் பயங்கரமாக ரேலி ஆனதுனால, அதுவும் வால்யூமும் இல்லாததுனால இது வந்து சோல்டின் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா கேப் அப்பே 50 பாயிண்ட்ஸ் காட்டுது. இன்றைக்கி 100 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 150 பாயிண்ட் கேப் அப் வந்து கொடுக்குறப்போ ப்ராஃபிட் புக்கிங் அதிகமாக நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்தியா விக்ஸை பார்த்தோம் அப்படின்னா 11.34 இருக்குது. 0.24 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கோல்டு பார்த்திங்கன்னா 1937 இருக்குது. 32 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ கோல்டு வந்து விழுந்ததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இப்போதைக்கு கோல்டோட டிமாண்ட் வந்து கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
ஜெரோம் போல் வந்து ரொம்ப ஹாக்கிஷாக பேசியிருந்தார் அவரோட ஸ்பீச்சில். ஸோ லாங் டேஸ், அதாவது இன்னும் லாங்காக அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையராகவே இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். ஸோ இதனால் கோல்டு வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.